ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் கர்மயோகம் செய்கிறதுனால எப்படி நம்மளுடைய பாவங்கள்லாம் போய் நம்ம சம்சாரத்தில் மாட்டிக்காமல் இருக்கலாம் அப்படின்றத பகவான் சொல்லிட்டு முக்கியமான 24வது ஸ்லோகம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படின்றத ஸ்லோகமையும் சொன்ன பிறகு இப்போ 25வது ஸ்லோகத்துலேருந்து சில ஸ்லோகங்களில் கர்ம யோகத்தினுடைய சில வகைகள் வெவ்வேறு வகைகள் இருக்குன்றத சொல்கிறார். அதாவது டைப்ஸ் ஆஃப் கர்மயோகா, இப்படி எல்லாமும் கர்மயோகம் செய்யலாம், அப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கர்மயோகத்தை செய்யணும் மட்டும் சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாமும் பகவான் சொல்கிறார். அப்போ தான் எல்லாரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை செய்யலாம் இல்லையா? எல்லாராலையும் ஒரே விதத்தில் செய்ய முடியாதுன்னு பகவான் இன்னும் நமக்கு எளிமைப்படுத்தி நமக்கு புரிய வைக்கிறாரு. 25வது ஸ்லோகம். தைவமேவா பரே யஜ்ஞம் யோகினஃப் பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. இந்த ஸ்லோகத்தில் மட்டுமே 2 விதமான கர்மயோகி பற்றி, அதாவது 2 விதமாக கர்மயோகம் எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கார் பகவான். இதில் முதல் வகைப்பட்ட கர்மயோகிகள் என்ன செய்கிறாங்கன்றது பார்க்கலாம். அப்பரே யோகினக, அதாவது வேறு சில யோகிகள் தெய்வத்துக்கு பூஜை செய்கிறதையே பர்யுபாசத்தை ரொம்ப ஊற்றத்தோட பக்தியாக செய்கிறாங்க, உபாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். யக்ஞம், இதையே அவங்க யாகம்ன்றதை இந்த இடத்துல பூஜையாக செய்கிறாங்கன்னு. அப்போது இந்த மாதிரி சில கர்மயோகிகளுக்கு மட்டும்தான் தெய்வ பூஜையா, மற்றவங்களாம் பூஜை செய்ய தேவையில்லையான்னா அப்படி கிடையாது. அதையே அவங்க பகவானை அடையிறதுக்கான வழியாக வச்சுருக்காங்க. அதுதான். அதனால் சில யோகிகள் தெய்வ பூஜை செய்கிறதையே அதையே ரொம்ப ஊற்றத்தோட பக்தியாக செய்கிறாங்க. அப்புறம் வேறு சில கர்மயோகிகள் பிரம்மாக்னோ, பிரம்மமான அக்னியில், ஏன்னா இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் தான் பிரம்மாக்னோ பிரம்மணாகுத்தம்னு பார்த்தோம், எல்லாத்தையும் பிரம்மத்தை பார்க்குறதுன்னு. அப்போது பிரம்மன்ற அக்னியில் யக்ஞேன கரண்டி ஸ்ரக் முதலான விஷயங்களை வச்சு யக்ஞம், அதில் போட வேண்டிய விஷயங்கள் பால் நெய் இல்லது அன்னம் சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யக்ஞம் உபஜுஹ்வதி, அதை வச்சு யாகம் செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க அப்படின்னு. அதாவது முதல் விதப்பட்ட கர்மயோகிகள் பகவானுக்கு பூஜை செய்கிறதே வழியாக வச்சுக்கிட்டு அதையே கர்மயோகமாக வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. 2வது வகைப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யாகத்தையே கர்மயோகமாக வழியாக வச்சுக்கிட்டு, கர்மயோகத்தில் பல விதம்னு பார்த்தோம், அதை யாகம் செய்கிறது தான் அவங்களுடையது அப்படின்றது பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் மட்டுமே 2 விதமான கர்மயோகிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து வரப்போகிற ஸ்லோகங்கள்லையும் கர்மயோகிகள் எப்படியெல்லாம் அவங்க கர்மயோகத்தை பின்பற்றாங்கன்றதை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.